பெங்களூர்ல இருக்கிற முன்னணி ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களான ஜெப்டோ மற்றும் ஜொமேட்டோ கிடங்குகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க. அதுல அதிர்ச்சியூட்டும் பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பெங்களூர்ல மட்டுமில்லாம இப்போ சென்னையிலையும் நிறைய ஆன்லைன் ஆப்ஸ், குறிப்பா ஜெப்டோ, ஜொமேட்டோ, பிளிங்கிட் மூலமா மளிகை சாமான்களிலிருந்து காய்கறி, பழங்கள்னு வாங்குறது அதிகமாயிடுச்சு. அதனால இவங்களோட சப்ளைல உணவுப் பொருட்களின் தரம் எப்படி இருக்குன்னு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியா ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பெங்களூர் ஹஸ்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெப்டோ கிடங்குக்கு அதிரடியா சீல் வச்சிருக்காங்க. அங்க மிக மோசமான சுகாதார சீர்கேடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தவறான பிராண்டிங் மற்றும் விதிகளுக்கு புறம்பான லேபிளிங் முறைகளை அங்க கடைபிடிச்சதுனால அதிகாரிகள் இந்த கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. ஜெப்டோவை தொடர்ந்து அடுத்த அதிரடி ஜொமேட்டோ மேல பாய்ஞ்சிருக்கு. பெங்களூர் பனர்கெட்டா சாலையில் இருக்கக்கூடிய ஜொமேட்டோவோட ஹைப்பர் பியூர் கிடங்குல அதிகாரிகள் சோதனை செஞ்சாங்க. இந்த வளாகம் பார்க்க சுத்தமா இருந்தாலுமே உள்ள இருந்த உணவுப் பொருட்கள்ல பல விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா FSSAI உரிமம் இல்லாத தயாரிப்பாளர்கள்ட்ட இருந்து வாங்கப்பட்ட 146 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதே போல காலாவதியான உரிமம் வச்சிருந்த இடத்திலிருந்து வாங்கப்பட்ட 40 கிலோ பூண்டு மற்றும் லேபிளிங் சரியில்லாத 300 கிலோ அரிசி மூட்டைகளையும் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய இறக்குமதி செய்யப்பட்ட ஊறுகாய சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்திருக்காங்க. இப்போ பெங்களூர்ல இருக்கக்கூடிய முன்னணி ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஆன்லைன் டெலிவரி கிடங்குகள்ல இந்த சோதனைகள் தீவிரமா நடந்துட்டு வருது. நாம காசு கொடுத்து வாங்குற சாப்பாடு பாதுகாப்பானது தானான்ற கேள்வி இப்போ எல்லார் மனசுலயும் எழ துவங்கியிருக்கு.